மயிலாடுதுறை நகராட்சியுடன் மன்னம்பந்தல் கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குவதற்காக ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்த கிராம மக்கள் ஆட்சியரின் வருகைக்காக அலுவலக வாயிலில் காத்திருந்தனர். எங்கள் ஊராட்சி நகராட்சியாக மாற வேணாம். இங்கே எல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் 90% பார்த்தீங்கன்னா எல்லாம் வறுமை கோட்டை கீழே தான் இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சியர் அலுவலகம் வந்ததுலேருந்து அதோட மன்னம்பந்தல் ஃபுல்லாகவே நகராட்சியாக மாற்றலான்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அது வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் மக்களுக்கு கிடைக்காது. அந்த வேலையை வச்சு பிழைக்கக்கூடிய மக்கள் எங்கள் பஞ்சாயத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த சம்பளம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதத்துக்கு அவங்களுக்கு அது செலவுக்கு வரும். அது எதிர்பார்த்த மக்களும் இருக்கிறாங்க. வீடு கிடைக்காது. ஏன்னா கவர்மெண்ட் வீடு கிடைக்காதுங்கிறாங்க. அங்கே கூரை வீடு அதிகமாக இருக்குது. 535 வீடு கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ சாங்ஷன் ஆகி கேவிட்டியில் இருக்குது. இப்போ நகராட்சியை மாற்றிட்டாங்கன்னா அந்த மக்களுக்கெல்லாம் வீடே கிடைக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஏற்றிடுவாங்க. இங்கே எல்லாம் தினக்கூலி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. அச்சுதாயபுரமும் சரி தான், பள்ளிக்கூட தெரு, அம்பேத்கர் தெரு, தெக்குவெளி, கன்னித்தொப்பு, இவங்க மன்னம்பந்தல், தருமபுரம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தினக்கூலி தான். அவங்க அன்னைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வர்றதை வச்சு தான் அவங்க டேக்ஸ் ஏற்றிட்டாங்கன்னா அவங்களால கட்ட முடியாது. 44 ரூபா கூரை வீடு கட்டிட்டு இருக்காங்க. மாடி வீட்டுக்கு 150 ரூபா கட்டியிருக்காங்க. இல்லை நகராட்சியை மாற்றிட்டாங்கன்னா அவங்க சதுரடி கணக்கில் டேக்ஸ் ஏற்றுவாங்க. அதுமாரி வாட்டர் டேக்ஸும் ஏற்றுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அவங்க சம்பாரிச்சிட்டு வர்றது அவங்க வீட்டு செலவுக்கு வச்சுப்பாங்களா, இல்லை டேக்ஸ் கட்டிட்டு இருப்பாங்களா? நாங்கள் இப்போ நேற்று கிராம சபை நடந்துச்சு. காந்தி ஜெயந்தி முன்னிட்டு கிராம சபை நடந்துச்சு. அதில் மக்கள் எல்லாரும் ஊராட்சி நிர்வாகம் சார்பாகவும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டோம். என்ன தீர்மானம்னா, எங்களுக்கு ஊராட்சி வேணாம், நகராட்சி வேணாம், ஊராட்சி போதும், ஊராட்சி மட்டும் இருக்கிறதே போதும், எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மான நகலையும் இப்போ அதோட சேர்த்து நாங்கள் பொதுமக்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட இருக்கிற அந்த மனுவையும் எடுத்துகிட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு போகிறது தான் சார் நாங்கள் வந்திருக்கோம். அவர்களிடம் மாவட்ட ஆட்சியரின் பொது நேர்முக உதவியாளர் முத்துவேல் பேச்சுவார்த்தை நடத்தி மனுவை பெற்றுக்கொண்டார்.